ஆரம்பியுங்கள் ஐயா. சிவப்பிள்ளை ஐயா ஆரம்பிக்கலாம். சிவப்பிள்ளை ஐயா ஆரம்பியுங்கள். ஆரம்பியுங்கள் ஐயா. ஆரம்பியுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத சில காரணங்களாலே ப்ரொஃபசர் பரசுராமன் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த நிகழ்வை சிலவர்கள் என்னை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் உங்கள் அனைவரும் நீங்கள் இவ்வளவு நேரமையும் காத்திருந்து வந்ததுக்கு மிகவும் நன்றி. நேர மாற்றத்தினால எங்கே சம்மர் டைம் விண்டர் டைம் இங்கே ஆரம்பிச்சதுனால 1 மணி நேரம் பிந்தியிருந்ததுனால எல்லோரும் நேரம் குழப்பப்பட்டிருந்தது. இருந்தாலும் இனிமேல் காலத்தில் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே நேர வித்தியாசம் 5 மணி 30 நிமிஷம். மறந்துடாதீங்க. இது மார்ச் வரையும் இருக்கும். அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் இதே சிக்கல் வரும். பார்ப்போம் அந்த ஓகே. வெல்கம். எல்லோரும் வரவேற்கிறோம். இந்த தமிழ் இருக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த வரவேற்புரையை எமது நண்பர், எமது நெடுங்கால நண்பர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறாரு மலேசியா பள்ளியிலே, தமிழ் ஸ்கூல். மற்றது தமிழ் உத்தியோகத்தில் இருக்கிறாரு, பிளாக் ரைட்டராக இருக்கிறாரு, செக்ரட்டரி காரியதர்சியாக தமிழ் லைஃப் மூவ்மெண்ட் ஆஃப் செட்டிங் அப் தமிழ் டிவிஷன் இன் மலேசியா. நம்ம மலேசியா இதுக்கு பரப்புரையாளராக இருக்காரு. SOS நமது தமிழ் இருக்கைக்கு மலேசியாவில் பரப்புரை செய்தவராக இருக்கிறாரு. 24 வருஷமா 204 ஆண்டு இதுக்கு மலேசியா கல்வித்துறை ஆரம்பித்து 24 வருஷங்கள் ஆகிவிட்டன. அந்த 204 வருஷங்கள் ஆகிவிட்டன. அந்த வருட சிறப்புக்கு காரியதர்சியாக இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து முடிப்பீர்கள். திரு சுப நட்குரன் அவர்களை உரையாற்றும்படி மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்வேன். சுப நட்குரன் இருக்கிறீங்களா? வணக்கம் ஐயா. மதிப்புமிகு ஐயா சிவப்பிள்ளை அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. தாய் தரும் பாலினிலும் நீ இருந்தாய், என் தாலாட்டு பாடலிலும் தேன் கலந்தாய். 1000 மொழிகளிலும் நீ சிறந்தாய், நான் அயர்ந்தாலும் அழைத்தாலும் துணையிருந்தாய். அமுதான தமிழே நீ வாழி. லண்டன் பல்கலைக்கழகம் SOS-இல் தமிழ் துறை ஒன்றனை நிறுவும் மேன்மையான திட்டப்பணி தொடர்பில் இன்று 3வது பன்னாட்டு கருத்தாடல் வலையரங்க நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 பன்னாட்டு கருத்தாடல் வலையரங்க நிகழ்ச்சிகள் நடந்து முடித்திருக்கின்றன. மிக சிறப்பான முறையில் அவ்விரு பன்னாட்டு கருத்தாடல்களும் நடந்து முடிந்தன. அதன் தொடர்பில் இன்று 3வது நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சி இன்று அக்டோபர் திங்கள் 25ஆம் நாள் மிக சிறப்பாக தொடங்குகின்றது. இன்று மொரிஷியஸ் நாட்டிலிருந்து மேனாள் கல்வி அமைச்சர் மதிப்புமிகு ஐயா ஆறுமுகம் பரசுராமன் அவர்கள் கலந்து கொள்ள நாம் திட்டமிட்டிருந்தோம். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். நேர மாற்றம் காரணமாக அவருடைய வருகையில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதை களைந்துவிட்டு அவர் நம்மோடு இணைவதற்கான வாய்ப்பினை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினை நாம் தொடங்குகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நமது அன்பர்கள், உலக தமிழ் உறவுகளை இங்கே அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துரை வழங்க வருகை அளித்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் திரு அன்புஜெயா அவர்களை அன்போடு வரவேற்க விரும்புகின்றோம். அடுத்த வாழ்த்துரையை வழங்க இருக்கின்ற கிருஷ்ணகிரி தமிழ்நாடு ஊடூராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்
மதிப்புமிகு ஐயை கவிஞர் ஜோதிலட்சுமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து வருகை அளித்திருக்கின்ற கல்வியாளராகிய மதிப்புமிகு ஐயை கவிஞர் கலைவாணி இளங்கோ அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ்துறை இணைய பேராசிரியர் முனைவர் ரஞ்சனி அவர்களையும் மிகுந்த மதிப்போடு வரவேற்க விரும்புகின்றோம். தொடர்ந்து ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வருகை அளித்திருக்கின்ற வழக்கறிஞராகிய முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களை மிகுந்த மதிப்போடும் அன்போடும் வரவேற்க விரும்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சோயஸ் லண்டன் பல்கலைக்கழகத்தை பற்றிய பரப்புரை விளக்கத்தை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் சான்றோராக இங்கே வீற்றிருக்கின்ற ஐயா தமிழ் திரு சிவாப்பிள்ளை அவர்களையும் நன்றியோடும் அன்போடும் வரவேற்கின்றோம். இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ஐயா சத்தியமூர்த்தி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா செலின் ஜார்ஜ் அவர்களையும் வரவேற்கின்றோம். குவைத் நாட்டினுடைய நமது பரப்புரை பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற கவிஞர் அருமை நண்பர் ஐயா வித்யாசாகர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இந்த ஜூம் வலையரங்கத்திலே கூடியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து வருக வருக என மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே தயவு செய்து பதிவு செய்துவிட்டு செல்லுமாறு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாவேந்தர் அவர்கள் குறிப்பிடுவார், செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று கூறுவார். அப்படி தமிழை நன்னிலைக்கு நாம் உயர்த்துவோம். தமிழ் நன்னிலையை அடைந்தால் தமிழை சார்ந்த தமிழ் மக்களுக்கும் நன்னிலை உருவாகும். நல்ல நிலையில் தமிழர்கள் உயர்வார்கள் என்று நம்புவோம். தமிழுக்கு நன்னிலை வரும் பொழுது அந்த நன்னிலையில் நாமும் உயர்வை காண்போம் என்று கூறி இந்த நல்லதொரு பணி சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமை திருவருளால் இந்த திருப்பணி நன்முறையில் நிகழ்ந்தேறி லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தன்னுடைய அரியணையில் ஏறும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அனைவரையும் அன்போடு வரவேற்று விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சிவ நற்குணன் அவர்களே. மலேசியாவிலிருந்து இந்த பாதிராத்தியிலையும் எங்களுக்கு வரவேற்பு நிகழ்த்தி மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக பரப்புரை தமிழ் துறையை பற்றிய ஒரு பரப்புரையை செய்ய வேண்டியவரும் வர முடியாத நிலைமை இருக்கிறதுனாலே அதை நான் தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அதை ஆரம்பிக்கலாம். செலின் போடுறீங்களா? செலின், நீங்கள் பரப்புரை பரப்புரை போட இருக்கு அவங்கள்ட்ட போடலாமா? நான் போடுறீங்க. சோதினர், நன்றிங்க. கண்டம் விட்டு கண்டத்தில் இருக்கிற நாங்கள் திரை வழியை தான் தொடர் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படும். நிஜமாக வாழ்க்கையில் கண்ணும் கண்ணும் பார்த்து பேசக்கூடிய நிலைமையிலே இருந்தாலும் திரையும் பார்த்து நாங்கள் பேசுகிறது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆச்சா, பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் ஐக்கிய ராட்சிய தமிழ் துறை பற்றிய சில அறிவித்தல்களை உங்களுக்கு தர விரும்புகிறோம். இது ஒரு லண்டனுக்கு மத்தியில மிகவும் சிறப்பு வாய்ந்த இடத்துல அமைந்திருக்கிறது. பூகோள ரீதியாக அமைந்திருக்கிறது. லண்டன் என்றால் ஒரு காலத்தில் சூரியன் அஸ்தமாகவே இல்லை. பிக் பென் குளக் இருக்கிறது, மிகவும் பிரசித்தி பெற்ற மணிக்கூடு. அது வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தில் அமர்ந்திருக்கிறது, பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல. அதுக்கும் இல்லாமல் மகாராணியருடைய பக்கிங்ஹாம் பேலஸும் பக்கத்தில் இருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற பாலம் டவர் பிரிட்ஜ் கோட்டை பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு இந்த மத்தியிலே நமது இடம் இருக்கிறது. அதை விட
திருவள்ளுவர் சிலை லண்டன்ல எங்களது சோவாஸ் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி வரவேற்பதற்கு வள்ளுவரபான் அழகாக வீற்றிருக்கிறார். இந்த நினைவிடம் இந்த அடையாளங்கள் எல்லாம் தாங்கி நிற்கிறது இந்த லண்டன் மாநகரம். போப்பினுடைய நினைவிடம் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறது. பெண்களுடைய கேம்பிள் என்ற இடத்துல இருக்கிறது. இவர்களெல்லாம் தமிழுக்காக தமது உயிரை தியாகம் செய்து தமிழுக்காக பல செய்திகளை ஒரு புறநாட்டவர் தமிழை விரும்பி படித்து தமிழ் இருக்க வேண்டும் என்று ஆர்வமாக பல செயல்களை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் மிகவும் அடையாளங்களை கொண்ட மத்திய லண்டனில் இந்த சோவாஸ் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதைவிட 10 உலகத்திலேயே 10 சிறந்த பல்கலைக்கழகங்களில் இதில் இருக்கும் பல்கலைக்கழகங்கள் பல இந்த சோவாஸ் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கின்றன. அதோட இந்த பிரசித்தி பெற்ற UCL யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் லண்டன் மிகவும் பிரசித்தி பெற்றது. லண்டன் பிசினஸ் ஸ்கூல் இன்னும் பெற்றது. கிங்ஸ் காலேஜ் இதெல்லாம் மிக அருகாமையில் தான் உள்ளன. அடுத்து போலாமா? இந்த தூரத்தை பார்க்கும் பொழுது பிரிட்டிஷ் மியூசியம் ஒரு 350 மீட்டர் தூரத்திலாம் உள்ளது. அது பிரிட்டிஷ் லைப்ரரி 1.1 கிலோமீட்டர் உள்ளது. பிரித்தானிய நூலகம் இன்னும் ஒரு 13.7 கிலோமீட்டர்கள் உள்ளது. ஆகவே இந்த ஆய்வுக்கு வேண்டப்படிய ஓலைச்சுவடிகள், ஆவணங்கள், அரிய மிக புத்தகங்கள், 3000 மேலுக்கான புத்தகங்கள் இந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு தமிழ் பகுதியை அங்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் மத்தியிலேயே இந்த சோவாஸ் பல்கலைக்கழகம் இருப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், இது இருக்கும் பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் தமிழ் இருக்கு தான் ஆரம்பித்திருந்தோம். ஆனா அப்புறம் நாங்கள் தமிழ் துறை என்ற பெயரை மாற்றிக்கொண்டோம். தமிழ் இருக்கை என்று பார்க்கும் பொழுது அந்த தெற்காசி படிப்புகளுக்கு தேவையான மாத்திரம் தான் கற்றுக் கொடுத்தார்கள். உதாரணமாக BA சவுத் ஏஷியன் ஸ்டடிஸ் என்று மாத்திரம் தான். ஆனா தமிழ் துறை என்று நாங்கள் இருக்கும் பொழுது சென்னை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழை முதன்மைப்படுத்தி இளம் முதுகலை மற்றும் மேற்கொண்டு PhD வரையிலே இந்த தமிழை படிப்பதற்கு இந்த தமிழ் துறை வாய்ப்பை கொடுக்கும். அதை விட இங்கு பிறந்து வளர்ந்து தமிழை கற்ற மாணவர்கள் மேற்கொண்டு படிப்பதற்கு இந்த பல்கலைக்கழகம் உதவி செய்யும். அதை விட அவர்கள் பல்கலைக்கழகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல பல்கலைக்கழகத்தில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுதே ஒரு யூனிட்டாக ஒரு பகுதியாக இந்த தமிழ் பாடத்தை கற்று தமது பட்டத்துடன் இதை சேர்த்துக் கொள்வதற்கும் இந்த தமிழ் துறை வாய்ப்பை கொடுக்கும் என்பதில் அழியாத நம்பிக்கை இருக்கிறது. நெக்ஸ்ட், இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பல காலமா இதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தோம். கடைசியில் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுத்திருந்தார்கள். அதில் நாம் இந்த தமிழ் துறையை இங்கே ஆரம்பிக்கலாம் என்ற உத்தரவாதத்தையும் அதுக்கான வழிவகைகளையும் ஒரு ஒப்புதல் கடிதத்தை சம்மதத்தை எங்களுக்கு தந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வாக நாங்கள் எல்லோரும் அதை கொண்டாடினோம். அதன் பின்புதான் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் நாங்கள் இதை நிதி திரட்டுவதற்காக முயற்சி செய்திருக்கிறோம். இப்படியான நிகழ்வையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு தொகை பணம் உங்களுக்கு எதற்கு என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். இது நாங்கள் எமக்கு இல்லை, எமது வருங்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் ஒரு தொகை. கல்வியாளர்களுக்கு 6 மில்லியன் பவுண்டும் கல்வி சலுகைகளுக்கு 4 மில்லியன் பவுண்டும் 10 மில்லியன் பவுண்ட் எங்களுக்கு தேவை. இந்த கல்வி சலுகைகளின் மூலம் இந்த நாங்கள் கல்வி சலுகைகள் கொடுப்பதன் மூலம் வெளியில் இருக்கிறவர்களும் இங்கில் இருக்கிறவர்களும் ஸ்காலர்ஷிப் எடுத்து அந்த கல்வியை பயிர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இங்கு நியமிக்கும் கல்வியாளர்களுக்கு சம்பளமாக இதில் வரும் வருமான தொகையை, இந்த வைப்பு நிதியிலிருந்து வருகிற வருமான தொகையை எடுத்து இந்த கல்வி இந்த ஸ்தாபனத்தை நடப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாலே 1916ஆம் ஆண்டுல இருந்து இங்கே கல்வித்துறை இருந்தது, தமிழ்துறை இருந்தது. காலத்தின் கோலத்தினாலும் பண வட்டாதனாலையும் அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாதனாலையும் நிறுத்தப்பட்டதுனாலையும் இந்த துறை மூடப்பட்டிருந்தது. ஒரு சில பேர் கேட்கலாம், இதுவரை நடந்த காலமும் ஏன் இந்த தமிழ்துறை மூடப்பட்டதுன்னு சொல்லி. அதுக்கு முக்கிய காரணம் இந்த 1916ஆம் ஆண்டுல இருந்து 1970 முடிவும் வரை இந்த துறைக்கு அரசாங்கம் பணம் உதவி கொடுத்தது. அதனால் அந்த துறை நடந்து போயிட்டு கொண்டிருந்தது. அதே போல பல துறைகள் பண வைப்பு நிதியில தான் நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இந்த இடத்தில் அந்த வைப்பு நிதியை வைத்து நாங்கள் இந்த தமிழ்துறையை தொடர்ந்து நடத்தலாம். இந்த உலகம் இருக்கும் வரையே ஒன்று கூட சொல்லலாம். இந்த தமிழ்துறை இருக்கும் வரையும், சோவாஸ் பல்கலைக்கழகம் இருக்கும் வரையும் இந்த இடத்தில் இந்த தமிழ்துறை நடக்கும். அப்படி சோவாஸ் துறை இல்லாமல் போனாலும் இன்னொரு பல்கலைக்கழகம் அதை எடுத்து நடத்தும் வாய்ப்பு இருக்கும். காரணம் என்றால் எங்களிடம் வைப்பு நிதி இருக்கிறது என்ற செய்தியை கூற விரும்புகிறேன். இந்த வைப்பு நிதி ஒரு அழியா சொத்து. இந்த சொத்தை ஏனைய
அடுத்த சந்தையினருக்கு நாங்கள் கையளிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை, இப்படி ஒரு திட்டத்தை போட்டு அமைத்து வைத்திருக்கிறோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த தமிழ் பரப்புரையிலே அங்கத்தவராக நீங்கள் சேர வேண்டுமா இருந்தால் மாதம் ஒரு பவுண்டு பெரிய பணம் இல்லை, மாதம் 1 பவுண்ட் சேர்ந்து நீங்கள் அங்கத்தவராக வந்து நடைமுறையை காணிக்கலாம். அதுல வந்து இதோட சேர்த்து இயல், இசை, நாடகம் துறைகளையும் நாங்கள் சேர்த்து இணைத்து வைத்திருக்கிறோம். அவர்களும் சேர்ந்து இந்த இதில் அங்கத்தவராக நீங்கள் எல்லோரும் வந்து பங்களிக்க வேண்டும். சிறுதுள்ளி பெருவெள்ளம், 1 பவுண்ட் பெரிய காசு நினைக்காதீங்க, எங்களுக்கு பெரிய காசு. சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல சேர்ந்து இந்த பணத்தொகையை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எடுப்போமே. ஆனால் நாளைக்கு இந்த 100,000 பவுண்ட் வந்தாலே நாளைக்குமே இந்த இறை தமிழ்துறை ஆரம்பிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே இதை தவறுவிடாதீர்கள். உங்கள் அனைவரது அன்பளிப்பும் ஒத்துழைப்பும் நன்கொடையும் இந்த தமிழ்துறைக்கு வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. தொடர்புகளுக்கு நீங்க கான்டாக்ட்ஸ் தமிழ் ஸ்டடீஸ் uk org போடலாம். contact@tamilstudiesuk.org. மேலும் தொடர்புகளுக்கு இதில் வெளியிலே வந்திருக்கிறது நமது பரப்புரையாளர்கள். தொடர்புகளுக்கு சுந்தரம் ஸ்ரீ செயலாளர் சிவசீலன் அவர்களும் இருக்கிறார்கள். அதைவிட இந்த விவரங்களை இணையதளத்தில் www.tamilstudiesuk.org என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தயவு செய்து இதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுங்கள், எங்களோட சேர்ந்து ஒத்துழையுங்கள். நீங்கள் வந்து இதில் சேர்ந்து எங்களோட சேர்ந்து எங்களுடைய நாங்கள் விழுந்த எடுத்துக்காட்டி விடுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமக்கு பேச்சாளராக வாழ்த்துறை சொல்வதற்கு பலர் வந்திருக்கிறார்கள். அதில் யாரை முன்னுக்கு வைப்பது என்ற கேள்வி இல்லை. யார் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் முதல் வைக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். காரணம் அவங்களுக்கு இப்போ பாதிராத்திரி. அதனாலே எனக்கு முதலாவதாக டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் வந்து எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். பல இடங்களிலே நாங்கள் மேடைகளை சந்திருக்கிறோம். அவர் ஒரு நூல் ஆசிரியர். அயல்நாட்டில் ஆற்றிய தமிழ் தொண்டுக்காக 2017ஆம் ஆண்டில் தமிழக அரசின் அயல்நாட்டு தமிழறிஞர் விருதும் இணைய குற்றங்களில் வெளிச்சட்டங்களும் என்ற சட்ட நூலாக 2019ஆம் ஆண்டும் அப்துல் கலாம் அவர்களின் விருதினையும் பெற்று பல தளங்களில் பணியாற்றுவர். அவர் ஒரு டாக்டரேட் பட்டம் எடுக்கவில்லை, ஒரு முனைவர் பட்டம் இல்லை, பல பட்டய கல்விகள், 2-3 முனைவர் பட்டங்களை பெற்றவர்கள், சட்ட வல்லுநர் இருந்தனாலே அப்படியான ஒருவர் எங்களோடு சேர்ந்திருப்பதை மிகவும் மகிழ்ச்சி. அவருடைய சேவை எங்களுக்கு தேவை என்று கூறி அவர்களை சில வார்த்தைகள் கூறும்படி அனுப்புகிறேன். அவரை சொல்றோன்னா நிறைய சொல்லலாம், நிறைய எழுதியிருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அவர்களே சொல்லிக்குவார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியம், உங்கள் வாழ்த்துறை வழங்கி விடுங்களாமா? மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்ப்பது. மகிழ்ச்சி ஐயா. தமிழ் கடவுள் முருகனுக்கு முதல் வணக்கம். என் தாய்மடியாம் தமிழினுக்கு தனி வணக்கம். இங்கு அவை நிறைக்க வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தனி வணக்கம். எங்களுக்கு இங்கு நள்ளிரவை தாண்டி விட்டது. ஆனாலும் இது ஒரு தமிழுக்கான பணி என்ற காரணத்தினால் நானும் சரி, சகோதரர் அன்புஜயாவும் சரி விழித்திருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களின் மொழி அதன் கலாச்சாரத்தின் மிகப்பெரிய பகுதியாகும். அதன் மனநிலையின் பிரதிபலிப்பாகும். மனிதன் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான், மொழியால் தான் கருத்து பரிமாற்றம் செய்கின்றான். உலகில் 4000-5000 மொழிகள் இருப்பதாக ஆய்வுகள் உரைக்கின்றன. மொழி ஒரு இன்றியமையாத கருவி. தாய்மொழி ஒருவன் சிறுவயதில் கற்றுக்கொண்டதாகவும் அது சிந்திக்கவும் கருத்துக்கள் பரிமாறவும் அவனுக்கு இயல்பாக ஒருவனுக்கு உதவுவதாகவும் அதுவே உகந்த மொழி என்பதும் ஆய்வுகள் கற்றுத்தந்திருக்கின்றன. புலம்பெயர் வாழ்வில் தாய்மொழி என்பது கண் போன்றது, பிற மொழி கண்ணாடி போன்றது என்பதும் ஒரு பொன்மொழி. கண்ணாடிகளுக்காக ஒருவன் கண்ணை இழக்க நேரிடுவது மிக ஒரு துக்கமான நிலையாகும். அடுத்த தலைமுறைக்கு அந்த கண்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அடுத்த தலைமுறைகளுக்கு நமது மொழியையும் கலாச்சாரத்தையும் கைப்பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில்தான் இத்தகைய தமிழ் பாடசாலைகளும் தமிழ் கல்விக்கூடங்களும் தமிழ் ஆய்வு மையங்களும் இருக்கைகளும் இன்று பெரிய அளவில் உதவி கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆஸ்திரேலிய நாட்டில். ஆனால் லண்டன் ஒரு பழைய நகரம். ஒரு இங்கிலாந்தில் தான் முதலில் தமிழர்கள் சென்றார்கள். ஒரு 5-6 தலைமுறைகளை தாண்டி இன்று அவர்கள் ஒரு ஆங்கிலேய ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாலும் கூட அந்த தமிழை ஒரு 5-6 தலைமுறை பொத்தி வைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய சாதனையாகும். அதற்கு இப்படியான இந்த நிலையங்கள் தான் உதவி இருக்கின்றன.
இந்த நிலையங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் முகமாக இத்தகைய இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், அந்த இருக்கைகளுக்கு தேவையான பணத்தை உலகத் தமிழர்கள் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு காலத்தின் கட்டாயம். அதை நாம் மறுக்கவும் முடியாது, அதை நாம் விட்டுவிடவும் முடியாது. இந்த நிலையில் ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கும் இந்த பணி, அவர்களோடு இணைந்து நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் இந்த பரப்புரை, இவை நல்ல ஒரு பலனை தரும் என்று நம்பி என்னுடைய வாழ்த்தை முன்வைப்பதோடு, உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் நிதி இருப்பவர் பொற்குவை தரலாம், நிதி குறைந்தவர் காசுகள் தரலாம், அதுவும் மற்றவர் இதற்கான பரப்புரையை மேற்கொண்டு இந்த பணியை சிறப்புற நடத்திடவும், இது நிறைவாக நடந்து ஒரு பெரிய அளவில் ஸ்தாபிதம் ஆவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியுமா, அழகா சொன்னீர்கள். இந்த நீங்கள் குறிப்பிட்ட செய்திகள் மக்கள் செவியில் பாய்ந்திருக்கும் நினைக்கிறேன். அதை விட இன்னும் 2 செய்திகள் நான் சொல்ல மறந்துட்டேன். அம்மா பற்றி அவங்க ஹைலி ரெக்கமெண்டட் அவார்ட் ஃபார் 2011 சட்ட வல்லுநராக இருந்திருக்கிறாரா, பெண்கள் சட்ட வல்லுநராக இருந்திருக்கிறார்கள். நார்மலி ஃபார் ஜஸ்டிஸ் மெடல் 2009ஆம் ஆண்டு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவர் சுப்ரீம் கோர்ட் சட்ட வல்லுநராக இருக்கிறார்கள். ஏதாவது உங்களுக்கு சட்ட பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அவரோடு கேட்டுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றியம்மா. இந்த பாதிராத்திரில இருந்து எங்களுக்கு 2 வார்த்தை சொன்னதுக்கு நன்றி. உங்கள் போன்றவருடைய சேவை எங்களுக்கு தேவை என்று கூறி நன்றி கூறி மிக்க வணக்கம்மா. அடுத்து எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் அன்பு ஜியா. அவரும் இங்கே இருந்து வந்து ஆஸ்திரேலியா இருந்தா பேசுறாரு. அவரும் எங்களுக்காக விழித்திருந்து இருக்கிறாரு. அவர் வந்து ஃபவுண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபோரம் சிட்னில இருக்கிறாரு. அவர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கிறார், சிட்னில இருக்கிறது. பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் பார்மசியில தான் அவருடைய துறை. இருந்தாலும் தமிழில் பல ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். பல தமிழ் தொண்டுகள் கடந்த 30 வருஷங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து 2வது மொழியை எப்படி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதில் இப்போ ஒரு ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடங்களில் புத்தகங்கள் பற்றி எழுதுவதிலையும் இருக்கிறார்கள். பல புத்தகங்களை அவர்கள் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை அத்தோடு அவர் வருமன் மாய பேரம் என்ற இதே இருக்கிறார்கள். அதை பற்றி அவர் சொல்வார். ஒரு பெரிய ஒரு புத்தகம் இருக்காரு. அதை பற்றி அவரே சொல்வது பெற்று நல்லது என்று நான் நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டு இருந்தார்கள். அவரை இந்த நிகழ்வில் எங்களுக்கு 2 உரையாற்றும்படி மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பு ஜெயா. மியூட் எடுத்துங்க ஐயா. மியூட் எடுக்கல நீங்க. மைக் மியூட் எடுங்க. அன்பு ஜெயா, சத்தம் இல்லை. மியூட் எடுங்க ஐயா. அன்பு ஜெயா. ரைட், கரெக்ட். இன்னொரு கரெக்ட் இல்லையே. அன்பு ஜெயா மியூட் எடுங்க. மைக் மியூட்ல இருக்கு ஐயா. நல்லது. 2 தடவை பத்திட்டீங்க. அதான் பரவாயில்ல. என்னையாலும் இறைவனுக்கும் தாய் தமிழுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நள்ளிரவிலும் எங்களை எழுப்பி பேச வைப்பதற்கு தமிழ்தான் காரணம். நம்ம அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கும் தமிழ்தான் காரணம். தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் தங்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றிட பல வழிகளிலும் முயன்று வருகின்றார்கள். அவற்றை நம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க நமது முயற்சிகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. தன்னார்வலர்களால் இந்த பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்காக இங்கு ஆஸ்திரேலியா அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பள்ளிகள் நடத்துவதற்கு வகுப்பறைகளை எங்களுக்கு இலவசமாக கொடுத்து உதவுகின்றது. மாணவர்களுக்கு ஓரளவுக்கு உதவித்தொகையும் எங்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு மழலையர் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை பாடத்திட்டங்கள் சில மாநிலங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேசிய அளவில் பாடத்திட்டம் எங்களுக்கு இல்லை. அதற்கான அங்கீகாரத்திற்காக இப்பொழுது ஒரு குழுவாக இருந்து அனைவரும் இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் எங்களுக்கு அந்த நேஷனல் கரிக்குலம் என்றும் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டம் தமிழுக்கு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களைப் போல நாங்களும் இங்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ்துறையோ அல்லது தமிழ் இருக்கையோ அமைப்பதற்கு முயற்சி பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதற்கான
நாட்கள் கழிந்து வரவில்லை. அதைத் தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் தமிழுக்காக தமிழர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தமிழ்துறை இருந்த ஒரு இடத்தில் SOS பல்கலைக்கழகத்தில் அதை 2000ஆம் ஆண்டு மூடியது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் இதற்காக மீண்டும் அதை மீள் உருவாக்கம் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த பணியானது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை இந்த பணி சிறப்பாக நடைபெறக்காக வணங்கி வாழ்த்துகின்றேன். இரண்டாவது, அனைவரின் ஒத்துழைப்பால் இந்த SOS பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை ஒன்று விரைவில் தொடங்கப்பட்டு தமிழ் வளர்த்திட வேண்டும் என்றும் என்னால் இயன்ற உதவியும் நான் செய்வேன் என்ற உறுதியும் அளித்து உளமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு ஜெயா. இந்த பாதிராத்திரி எங்க இருவரும் விழித்திருந்து எங்களுக்கு வாழ்த்து செய்தியை, தமிழ் துறைக்கு வாழ்த்து செய்தியை கூறியது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து எங்களோட தொடர்பாக இருக்க வேண்டும். நீங்களும் சந்திரிகாமாவும் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எங்களுக்கு தமிழ் துறைக்கு என்ன வழியில உதவி செய்ய முடியுமோ, அவ சொன்ன மாதிரி நிதி இருந்தால் நிதியை கொடுங்க, காசு இருந்தா காசு கொடுங்க, காசு இல்லையென்றா பரப்புரையாக செய்து மற்றவருக்கு அறியப்படுத்துங்க என்று உங்கள் இருவரையும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்போடு இருங்க. உங்களுடைய இருக்கையோ அல்லது துறையோ உங்க ஊரில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஊரில் இருக்கும் வெகுமாலான உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு அறிய தருகிறேன். இது ஒருவருக்கு ஒரு உதவி செய்து உலகமெல்லாம் இந்த தமிழ் துறை ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். உங்கள் எல்லோருடைய விருப்பமும் தான். அது அழிந்து போனால் நிரந்தரமாக இருப்பதற்கு என்னென்ன வழி இருக்குமோ அந்த வழியிலே போய் நாங்கள் தமிழ் துறைக்கான நிதியை சேகரித்து வைத்து அந்த வறுப்பு நிதியிலிருந்து அந்த துறையை நடப்பது என்றும் அடியால் இருக்கும். அதுபோன்று இங்கே பல துறைகள், லண்டனில் இருக்கும் பல்கலைக்கழகங்கள் இருக்கும் துறைகள் அந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இது நானே சொல்றேன், எங்களுடைய கோல்ட் ஸ்மித் காலேஜில் நாம் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் அந்த கோல்ட் ஸ்மித் என்றவர் போட்ட பணம் தான் இன்றைக்கும் அந்த பல்கலைக்கழகம் அழியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு கூறுகிறார். ஒருவருடைய தனியார் ஒருவருடைய பணம் அந்த கல்லூரி ஆரம்பிச்சு கோல்ட் ஸ்மித் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்று தான் இருக்கிறது. அந்த கோல்ட் ஸ்மித் என்ற பெயரை கொண்டவருடைய நிதியில தான் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் ஓடிக்கொண்டிருக்கிற என்ற செய்தியை உங்களுக்கு செய்தி விரும்புகிறேன். அதுபோல தமிழ் துறைக்கு ஒரு வைப்பு நிதியை எங்கள் வைப்போம். ஆனால் அந்த வைப்பு நிதியில் இந்த தமிழ் துறை ஆண்டாண்டு காலகாலம் நூற்றாண்டுகளாக ஓடித்திரியும் நடக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. மிக்க நன்றி அன்பு விஜயா. நீங்க தூங்க போகலாம். அடுத்து உங்களுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க சிங்கப்பூர் கலைவாணி இளங்கோவன். அவர்கள் எனக்கு கொஞ்சம் சமீபத்தில் தான் தெரியும். நண்பர் கார்த்திக் அவர் மூலம் தான் எனக்கு அவர் அறிமுகமானார். அந்த கலைவாணி அம்மா அவர்கள் பல ஆங்கிலத்தில் மிகவும் பிரட்சமாக பேசி பரிசு பெற்றவர்கள். மேகசின் பல இருக்கிறார்கள். மைண்ட், நந்தவனம் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜ் மேகசின் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஃபீமேல் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாஸ் கிவன் பை ஒரு ஃபெடரேஷன் இன் சென்னை. அவர்களை 2 வார்த்தைகள் கூறும்படி மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா கலைவாணி வாங்க. கலைவாணி வந்துட்டீங்க, சொல்லுங்க. வணக்கம்மா. மைக் மியூட் எடுக்கலையா? மியூட் எடுத்துங்க கேமரா இதுல. நல்லதுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். இங்க சிங்கப்பூர்ல மணி 10:30 மணி இருந்தாலும் தூக்கம் என்ற ஒரு விஷயம் என் கண்ணை தட்டவில்லை, என் கண் கதவுகளை தட்டவில்லை. ஏனென்றால் இன்றைய பகிர்வு, இன்றைய நிகழ்வின் அந்த ஒரு சாராம்சம் என்னை ரொம்ப கவர்ந்து விட்டது. முதலில் இப்ப எங்களது நாட்டை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 4 அதிகாரத்துவ மொழிகளில் ஒரு மொழியாக தமிழ் இருக்கின்றது. பாலப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் மொழி அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக மாணவர்கள் அதை படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது லண்டன் மாநகரில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக அந்த துறை மீண்டும் உயிர்த்தெழுந்து பல மாணவர்களுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மொழி என்பது நமது வெறும் படிப்பு மட்டுமல்ல, நூல் மட்டுமல்ல, நமது பண்பாடு, நமது கலாச்சாரம், நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல செய்திகளை கொண்டு போவதற்காக நம்மளோட தமிழ் கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை ஒட்டி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையே நான் வாழ்த்துரையாக இப்போது படிக்கிறேன். தமிழே தமிழின் முகவரியே தலைப்பினிலே கவிதையதே
கவிதை இதை நான் எழுத. கல்வி என்னும் அமுதை கருணை நிறை இறையோனே, முழுஞானம் நிறைந்தோனே முதல்வனே, முழு மனதாய் வேண்டுகிறேன் நிறைவாக அருள் புரிவாய். வற்றாத கடலடின் ஆழ்மனதே கண்டாலும் வளமான கல்வி அதன் கரை காணல் முடியாதோ. எத்துறை தன் இருத்தில் நாம் பட்டங்கள் பெற்றாலும் தமிழ் கல்வியும் நாம் பெற வேண்டும் என்பதை மறவாதே. இவ்வுலகின் யானமெல்லாம் நம் மூத்த மொழியான தமிழ் மொழி என்பதை நாம் மறக்கலாமா? மறக்காமல் அவளிடம் நாம் பெற்ற கல்வி இதை மாண்புடன் தொடர்ந்து பெற்றிடவே வேண்டுவோம் தமிழர்களிடையே. அன்பின் உறைவிடைவாம், அறிவின் இறைப்பிடமாம், தமிழில் பல இலக்கிய வகைகள் கொட்டி கிடக்க லண்டன் நகர் சென்றேதும் தமிழ் கல்வி பெற வேண்டுமென செப்பிட வார்த்தையதை சிறப்பாக நாம் செய்திடுவோம். கண்ணுடையார் என் போர் கற்போர் முகத்திரண்டு, உன்னுடையார் கல்லாதவர் என்றார் பெருங்குரல் பொய்யாமொழி புலவர் அவர்கள். பொய்யாக அவர் சொன்ன சொல்லை நாம் நினைக்க கூடாது, அது உண்மையாக நாம் ஆக்க வேண்டும். அது நமது தமிழர் கையிலே. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி பார்க்கையில் மண்ணினில் கற்றோர் சிறப்புடையான் என்பதை போல் கல்வியின் பெருமை இது கண்முன்னே தெரிந்தவதை கவனத்தில் உணர்ந்து நாம் கற்றிட வேண்டுமே. அமுது கோடிதான் சேர்ந்து நாம் வைத்திடனும் சிறப்புமிக அமுது கல்விக்கு நிகராதோ. காலத்தால் அழியாத கல்வர்கள் காவாத காற்று நீர் தீ தீண்ட செல்வமது கல்வி என்பதை நாம் மறக்க கூடாது. ஓதிடுவீர் என்றுரைத்து தமிழ் கல்வியின் சிறப்புதனை உலகோருக்கு நாம் உணர்த்திடவே தொடர்ந்து முயல்வோமாக. இதுதான் என்னோட கவிதை. நம்மோட தமிழ் சொந்தங்கள் உலகம் முழுவதும் இருந்தும் இந்த நம்மளோட லண்டன் பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் துறை மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும், பிள்ளைகளுக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இதுல நான் இப்ப ஐயா இருக்கனால அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பரப்பு உரையை நீங்க செய்யறீங்களோ அதுல நடக்க நினைக்கிறீங்களோ அதுல நான் பங்கேற்று நானும் தொடர்ந்து இந்த பரப்புரையில கலந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். அதுல என்னோட முழு ஒத்துழைப்பும் கொடுப்பேன் என்பதை நான் கூறி உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் கூறி இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் மற்ற உடன்பிறப்புகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. இவ்வளவு நேரம் இரவு பாதிராத்திரிக்கு வரப்போகுது, இருந்தாலும் உங்க ஊர்ல இருந்து தமிழுக்காக விழித்திருந்து நீங்கள் நன்றி கூறி எங்களை வாழ்த்தியதுக்கு மிக்க நன்றி. அதை விட எமது பரப்புரைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களான பரப்புரையை செய்வதாக உறுதியளித்தீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. வருங்காலத்தில் உங்களை கண்டிப்பாக உங்களுடன் சேர்த்துக் கொள்வோம் என்ற செய்தியை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அதுவும் இல்லாம தமிழை கவி மூலம் நீங்கள் வாழ்த்தியது மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் தமிழ் ஆர்வத்தை அதிலிருந்து காணக்கூடியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம ஊர் யாழ்ப்பாணம் ப்ரொஃபசர் கவிதா நாகுலன் அவர்களை அழைக்கிறேன். இருக்கிறீங்களாமா கவிதா? கவிதா இருக்கிறீங்களா? கவிதா நாகுலன் இருக்குன்னு சொன்னாங்களே. இருக்காங்க, வந்துட்டாங்க. நீங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தது. கவிதா நாகுலன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் லிங்குஸ்டிக் டிபார்ட்மெண்ட் துறையில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அங்கு ஒரு ப்ரொஃபசர் லெக்சராக இருக்கிறாங்க. பல ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள் லிங்குஸ்டிக் பற்றி. அவர்கள் திருக்குறளிலேயும் பல ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். பல கட்டுரைகள் படித்திருக்கிறார்கள். மலேசியா, இந்தியா, யுனைடெட் கிங்டம், லண்டனை கூட வந்திருக்காங்க. நேபாள் போன்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகளே பல ஆய்வு கட்டுரைகள் எழுதி பிரசித்தி பெற்ற ஒரு பேச்சாளர். இதுதான் முதல் அவருடைய பேச்சு நான் கேட்போம். லண்டன்ல நம்ம கேட்ட ஞாபகம் இருக்கிறது. திருக்குறள் மாநாட்டுக்கு வந்திருந்தீங்க இல்லையா? ஆமா, நீங்க வந்துருங்க. மியூட் எடுக்கல, மைக் மியூட் எடுக்கணுமா? உங்களோட மியூட் எடுங்க, பேசுறீங்க கேட்கல. ஆமா, உங்களோட கணினியில அல்லது கைபேசியில இப்ப கேக்குது. கேக்குதா நாங்கள? கேக்குதா? இப்ப நீங்க பேசுறது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க. நீங்க வாத்தியாரல. மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்கள் எங்களுக்கு வாழ்த்துறை தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மனப்பூர்வமான வணக்கங்கள். கேக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பேசு, கிட்ட வச்சு பேசுங்க. தமிழால் எழுதியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான வணக்கங்கள். என்னுடைய துறை மொழியியல். அந்த வகையில் மொழியியல் ரீதியாக இந்த விடயத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன்.
மொழி கற்பித்தலுக்கான ஒரு துறை அல்லது பீடம் ஏன் அவசியம் என்பது பற்றி சிந்தித்தல் பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் அதே வேளை காலத்தின் தேவையாகவும் உள்ளது. கற்போரை நோக்கி மொழி கற்றல் என்பது பல்வேறு நன்மைகளை உள்ளடக்குவதாக காணப்படுகிறது. பொதுவாக நாங்கள் தாய்மொழியாக இருக்கட்டும், இரண்டாம் மொழியாக இருக்கட்டும், மொழி கற்பதால் அவர்களுக்கான நன்மைகள் பலவாக காணப்படுகின்றன. அவர்கள் கல்விசார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கலாச்சாரங்களை பற்றி நன்கு அறியக்கூடியதாக இருக்கும். உலகளாவிய ரீதியில் கொடாப்பாடல் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதாக தொழில் சார்ந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதாக இருக்கட்டும், அல்லது சமூக மயமாதலை விரிவுபடுத்துவதாக இருக்கட்டும், இவ்வாறு பல நன்மைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் அறிகை சார்ந்து நோக்கினால் கூட மொழி கற்றல் என்பது அது தாய்மொழியை கற்பதாக இருக்கட்டும், இரண்டாம் மொழியாகவோ அந்நிய மொழியாகவோ ஒரு மொழியை கற்பதாக இருக்கட்டும், ஞாபக ஆற்றலை விருத்தி செய்து கொள்வதற்கு அது பல வகையில் வருகிறது. பிரச்சனைகளுக்கான தீர்வு காணுதல், மன ஒருமைப்பாட்டை மேம்படுத்துதல், தர்க்க ரீதியான சிந்திக்கும் ஆற்றலை விருத்தி செய்தல் என்றவாறாக அதனுடைய நன்மைகள் அதிகளவு காணப்படுகின்றன. தாய்மொழியாக தமிழை கற்கும் போது சிந்தித்த திறனையும் விடய பரப்புகளுக்குள் ஒன்று இணைத்து பார்க்கும் தன்மையையும் அது மேம்படுத்துகிறது. அது மட்டுமன்றி இலக்கிய வளம் நிறைந்த மொழியாக தமிழ்மொழி காணப்படுவதால் விரிவான ஆராய்ச்சிகள் பலவற்றை மேற்கொள்வதற்கான விடய பரப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. உதாரணமாக குறிப்பிடுவதென்றால் நாங்கள் தற்போது ஒளியியல் கற்பிக்கும் போது தற்கால கோட்பாடுகளை அதிகம் கற்பிக்கின்றோம். இந்த தற்கால கோட்பாடுகளை கற்பிக்கின்ற அனுபவத்தோடு தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தில் புறப்பியலில் குறிப்பிட்டுள்ள அவருடைய செய்யுளை பார்த்தால் அந்த காலத்திலேயே அவர் இதை பற்றி மிக அழகாக மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை முதலாம் முன்னுவழி தோன்றி தலையினும் இடத்தினும் நெஞ்சினும் நிலையில் கல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உறுப்பு உற்று அமைய நெருப்பட நாடு எல்லா எழுத்தும் சொல்லும் காலை சிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல சிறம்பட தெரியும் காட்சியான என்றவாறாக அந்த சொல்லுவை மிக அழகாக நாங்கள் இப்பொழுது கற்பிக்கின்ற பேச்சொலிகளின் உருவாக்கமாக இருக்கட்டும், பேச்சுக்களின் பங்களிப்பாக இருக்கட்டும், அனைத்து விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு உதாரணத்துக்காக நான் குறிப்பிட்ட விடயம். இது தவிர இலக்கண பரப்பாக இருக்கட்டும், இலக்கிய பரப்பாக இருக்கட்டும், மிக அழகான மிக பரந்த ஒரு பரப்பை தமிழ் மொழி கொண்டுள்ளது. அந்த வகையில் ஆங்கிலத்தில் இன்டிகிரேட்டட் மோட்டிவேஷன் என்று குறிப்பிடுவார்கள். ஒருங்கிணைந்த ஊக்கம் இரண்டாம் மொழியாக மட்டுமன்றி தாய்மொழியாக தமிழை இந்த தேவை காணப்படுகின்றது. ஒருங்கிணைந்த ஊக்கம் என்பது குறிப்பிட்ட மொழி ஒன்றை கற்பதன் ஊடாக அம்மொழி பேசும் மக்களினுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம், வரலாறு என்பவற்றை அறிந்து கொள்வதாகும். அந்த வகையில் ஒருங்கிணைந்த ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இருமொழிய அல்லது தன்மொழிய சூழல் உள்ள நாடுகளில் மொழி கற்றலுக்கான பீடங்கள் அல்லது துறைகள் உருவாக்கப்படுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். தனி ஒரு மொழி சூழல் மொனோலிங்குவல் அந்த தனியொரு மொழி சூழல் உள்ள நாடுகளில் இதற்கான தேவைகளோடு ஒப்பிடும் பொழுது இருமொழிய அல்லது தன்மொழிய சூழலில் வாழ்க்கின்றவர்களுக்கு இது ஒரு சவாலான விடயம். அந்த வகையில் மொழிகளை பேணுவதற்கு மொழிகளின் இருப்பை பேணுவதற்கு இந்த துறைகள் மிகவும் அவசியமானது. அந்த வகையில் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையினுடைய தேவை மிக அவசியமான ஒன்றாக உள்ளது. அதனை விட 2020ஆம் ஆண்டுக்கான உலக தாய்மொழிக்கின கருப்பொருளாக அழிவடைந்து வரும் நிலையில் மொழிகளை பாதுகாத்தல் என்பது காணப்படுகின்றது. இதுவும் மொழிகளின் இருப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒன்றாக உள்ளது. பூகோளமயமாதல், தற்கால சூழலை எடுத்துக்கொண்டால் பெருந்தொற்று நோயாற்றிய COVID-19 எதிர்கொள்ளல், இது தவிர மொழி பற்றிய மனப்பாங்குகள் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. இத்தகைய சவால்களை எதிர்கொண்டு மொழியின் இருப்பை பேணுதல் இந்த கருப்பொருளூடாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலும் இந்த துறை எங்களுக்கான ஒரு மிக அவசியமான ஒன்றாக கருதுகிறேன். அவர்கள் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்ற சூழலில் தமிழ் மொழியை
மொழியினுடைய இடத்தை பேணவர் இருக்கிறார்கள். இது ஒரு மிக தேவையான ஒரு முயற்சியாக உள்ளது. இதனை விட புலம்பெயர்ந்து வாழும் தமிழர் சமூகத்தை பொறுத்த நிலையில் தலைமுறை இடைவெளி அதிகரிக்காதிருக்க இளம் தலைமுறையினரிடம் செம்மொழி தகவலை பெற்ற உன்னத மொழியாக தமிழை கையளித்தல் என்பது பற்றிய தேவையும் அதிகரிக்கின்றது. அந்த வகையில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை நிறுவுதல் என்பது காலத்தின் மிக அவசியமான ஒரு தேவையாக காணப்படுகிறது. இந்த முயற்சியின் பின்னால் ஐயாவோடு இணைந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் என்னுடைய தீர்மான வாழ்த்துக்களும். இந்த முயற்சிக்கு என்னாலும் ஒத்துழைப்பை தொடர்ந்து தருவதற்கு விரும்புகிறேன் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளிப்பதற்காக அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி கவிதாமா. உங்களை அறிமுகம் செய்த வின்ஸ்வில் மேரி வின்ஸ்வில் அவர்களுக்கும் எனது நன்றி. கூடிய கேட்ட உடனேயே சம்மதம் கொடுத்து இதில் நீங்கள் பங்கு பெற்றியது மிகவும் நன்றி. அருமையான தலைப்பில் பேசுனீங்க. கொஞ்சம் ஒலியிலே சில பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அது யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வரும்பொழுது ஒலி பிரச்சனை இன்று அங்கு சில வேளை இணைய தொடர்பு குறைவாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதை வச்சு சொல்லிவிட்டீர்கள். ஓரளவு எங்களுக்கு புரியக்கூடிய இருந்தது. அடுத்த தடையிலே அந்த ஒலியை நிவர்த்தி செய்து இன்னொரு முறை நீங்கள் எங்களுடன் பங்கு பெற்றி உங்களுடைய திறமையை லிங்குஸ்டிக் திறமையை உங்களுடன் பகிர வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. வணக்கம். அடுத்து SRM பள்ளிகளிலிருந்து ப்ரொஃபசர் ரஜினி அம்மா வராங்க. அவங்க பல 17 வருஷமான பள்ளித்துறையில கல்லூரியில செய்திருக்கிறாங்க. 40க்கு மேற்பட்ட ஆய்வு கொட்டைகள், ஷார்ட் ஸ்டோரி, சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க. 4 நேஷனல் அவார்டு இருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ்ல பல மாநாடுல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதை விட டிவி நோவிஷன் உமன்ஸ் அவார்ட் கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு. குறுகிய சிறுகதைகள் எழுதுவதில் மிகவும் ஆர்வம் பெற்றவர்கள். பல கதைகள் எழுதி பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். மிக நன்றி. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தையும் இந்த தமிழ் துறைக்கு நீங்கள் எவ்வாறு உதவி செய்யலாம் என்பது பற்றியும் ரஜினம்மா எங்களுக்கு கூறி வையுங்கள். நன்றி. ரஜினம்மா வாங்க. வணக்கம். இந்த ஒளி எடுத்துருக்க ரஜினியம்மா சத்தம் இல்லை, மியூட் பண்ணி. இல்லையே, இந்த விளக்கை பக்கத்துல பாருங்க. விளக்கை இல்லையா, அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒரு கிளிக் தான், நீங்க 2 கிளிக் போட்டதால திரும்ப போட்டுது. இந்த மவுஸ் அதுக்கு மேல வச்சு கரெக்ட். இப்போ கரெக்ட் நீங்க தட்டாதீங்க. இப்போ கேக்குது. நல்லது. மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. ஐக்கிய ராசிய தமிழ் துறையின் 3வது பன்னாட்டு கருத்தாடல் வலையரங்கினுடைய இணைய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் பேரன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். லண்டன் பல்கலைக்கழகம் SOAS 1916 முதல் 2000 வரை இயங்கி வந்த தமிழ்துறை அரசினுடைய நிதி குறைப்பால் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனது என்று ஐயா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள். இத்துறையை மீட்டுருவாக்கம் செய்வதில் குழுவும் இந்த பரப்புரை குழுவும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அறிகின்றேன். இந்த தருணத்தில் இந்த தமிழ் துறையை மீட்டுருவாக்கம் செய்வதில் என்னால் முடிந்த ஒரு உதவியினை நிச்சயமாக செய்வேன் என்பதை ஐயா அவர்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பணியை முன்னெடுத்து செல்வதில் அதிக அக்கறையும் இளைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து செயல்பட்டு வருகின்ற சிவா பிள்ளை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பினையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த இணைய வழி நிகழ்வில் என்னை அறிமுகப்படுத்திய கவிஞர் எழுத்தாளர் வித்யாசாகர் ஐயா அவர்களையும் சிவா பிள்ளை ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னம் யாரெனும் புண்ணியம் கோடி, ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற ஒரு உயரிய பணியை கையில் எடுத்துக்கொண்டு
லண்டன் SOAS-இல் தமிழ் துறையை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்து வருகின்ற அந்த நிர்வாக குழுவிற்கும் பரப்புரை குழுவிற்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் என்றால் இனிமை, அழகு என்று பொருள். இதைத்தான் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்ற பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர் என்று கூறுவார். உலகெங்கும் 7102 மொழிகளில் இலக்கிய நயத்திற்கு தேவையான 11 குணங்களை உடையது நம்முடைய ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அகரம் கற்று தந்த போதே அறத்தையும் கற்று தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. திருக்குறள் தமிழர்களுக்கு அறநெறியையும் மொழி உணர்வினையும் உருவாக்கியது. தமிழனுக்கு மட்டுமல்லாமல் உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் நெறிகள் வள்ளுவத்தில் மட்டுமே உண்டு. அறத்தால் வருவதே இன்பம் என்று சொன்னார் வள்ளுவர். இன்று அறம் துளைத்ததால் வருகின்றது துன்பம். அறவழியில் வாழாமல் தீய வழியில் வாழ்பவன் துன்பத்தை தான் அடைய முடியும். மனிதன் இன்று அறம் தொலைந்ததால் மனிதம் தொலைந்தது. மனிதம் தொலைந்ததால் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் நாள்தோறும் நாளிதழ்களில் உலகெங்கும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. நிர்பயா சுவாதி என்று தொடர்கின்ற அவலம். அண்மையில் கூட நீங்கள் ஒரு செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவில் நடந்த இனவெறியில் கருப்பின பெண்கள் தாக்கப்பட்டது, போலீஸ்காரரால் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஒழுக்க பண்பினை பெற்றவர்களால் தான் மனித நேயத்தை பின்பற்றி நடக்க முடியும். ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் அன்பும் அருளும் நிறைந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதை சொன்னது தமிழ் மொழி மட்டும்தான். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றே மாண்புக்கு மாய்வது மண் என்று சொன்னது வள்ளுவம். ஔவையாருடைய மூதுரையும் அறத்தை தான் வலியுறுத்தியுள்ளது. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார் இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்று குறிப்பிடுகிறது. பிறர் தமக்கு செய்த உதவியை நல்லவர்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டார்கள். தீயவர்கள் நீர்மேல் எழுத்து போல உடனே செய்த உதவியை மறந்து விடுவார்கள். புறநானூறும் அறத்தை பற்றி சொல்ல தவறவில்லை. நல்லது செய்தல் ஆற்றிராயின் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்று கூறியது. இதை விட ஒரு உயரிய தமிழ் மொழியில் சொன்ன கருத்துக்களை வேறு எந்த மொழியிலும் நீங்கள் பார்க்க முடியாது. மக்களிடையே பிறர் நலம் பேணி வாழ வேண்டும். ஒருவன் நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமை செய்யாது இருத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தியது தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரினுடைய வரிகள் தமிழனுக்கு மட்டுமல்ல முகவரி, உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றக்கூடிய ஒரு வைர வரிகள் இது. அதனால்தான் இந்த முத்தாய்ப்பான இந்த வரிகளை ஜப்பான் நாட்டினுடைய ரயில் நிலையத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். தீமையும் நன்மையும் பிறரால் ஏற்படுவது அல்ல, நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வதுதான் என்பதையெல்லாம் உணர்த்துகின்றது. அன்பினையும் பண்பினையும் எடுத்து சொல்லக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான்.
அன்பின் வலியது உயிர்நிலை என்று கூறுகிறது திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் சக மனிதரிடம் காட்டுகின்ற அன்பிற்கு அப்பால் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுகின்ற, அந்த துன்பத்தை போக்குகின்ற உன்னதமான ஒரு வாழ்க்கை நெறியை சொன்னது இந்த சங்க இலக்கியம் மட்டும்தான். கொடியின்றி வாடிய முல்லை கொடி படர தன்னுடைய தேரையே நிறுத்தி நடந்து வந்தான் பாரி. அவனுடைய மனம் எப்படிப்பட்டது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளலார் சொன்னது. சகல உயிர்களையும் நேசிக்க சொல்லிக் கொடுக்கிறது தமிழ் மொழி. கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பேகன் இரவலர்களிடமும் புரவலர்களிடம் மட்டுமே அவன் மனித நேயத்தை நேசிக்கவில்லை. குளிரால் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்தியவன், அன்பு செலுத்தியவன் பேகன். குறுங்குடி மருதனாருடைய அழகிய பாடல் ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். மிக அழகானது. கார்காலம் வந்துவிட்டது, தலைவன் விரைவில் வந்து விடுவான் என்று பருவத்தை காட்டி தலைவியை ஆற்றுவிக்கின்றாள் தோழி. தலைவனுடைய மாண்பை, பண்பை, நல்ல மனதை, அன்பு உள்ளத்தை அவள் தோழியானவள் தலைவிக்கு எடுத்து சொல்கின்றார். நாங்கள் கல்லூரியில் கூட மாணவர்களுக்கு அன்பையும் அறத்தையும் தினமும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஏனால் இது உலக மொழிகளில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது போல இதில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த பாடலில் பூத்த பொங்கர் துணையோடு உதித்த தாதும் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாண்வினை தேரன் என்ற பாடல். பூத்த சோலையிலே துணையோடு தேனில் திளைத்து மகிழக்கூடிய அந்த வண்டினங்கள் மணியொலி கேட்டு பயந்து கலைந்து சென்று விடுமோ என்று நினைத்த தலைவன் தேரில் வரும்போது தன்னுடைய தேரினுடைய மணியினை நாவை அது ஓசை ஏற்படுத்தாத வண்ணம் அதை அடக்குகின்றான். அந்த தேரை செலுத்துகின்றான். அந்த மணியினுடைய ஓசையை அடக்கி தேரை செலுத்துகின்றான். இந்த அன்பையும் பண்பையும் எப்படி சொல்லுவது? இன்று மனிதம், அன்பு, மனிதநேயம், அன்பு எல்லாம் குறைந்துள்ளது. மனிதன் அழித்து வாழக்கூடிய அந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது போன்ற நிலையில் எல்லாம் இந்த லண்டன் SOS பல்கலைக்கழகத்தில் தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த மனித நேயம் அழிந்து வருகின்ற அளவிற்கு உலக அளவில் தேவதொரு தமிழோசை உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்ற வரிகள் தான் எனக்கு இங்கே நினைவுக்கு வருகின்றது. இன்று பணம், புகழ், போதை, மண், பெண் மீது மோகம் கொண்ட சமூகமாக இன்று உலகெங்கும் அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. சுனாமி வந்தபோது நம்மிடம் இரக்கம் வந்தது. குஜராத்தினுடைய நிலநடுக்கம் வந்தபோதும் நேசம் வந்தது. டெல்லியில் இளம் பெண் கற்பழிக்கப்பட்ட போது சீரழித்த போது கோபம் வந்தது. பேருந்தில் சீரழித்த போது கோபம் வந்தது. கொரோனா வந்த போது கருணை வந்தது. இப்படி ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் மட்டும்தான் நம்மிடம் எல்லாம் ஒரு இரக்கம் வர வேண்டும் என்று தமிழ் மொழி எதுவும் சொல்லித் தரவில்லை. தொடர்ந்து மனித நேயத்துடனே நாம் இருப்போம். வித்யாசாகர் ஐயா அவர்கள் எல்லாம் பேசும்போது அடிக்கடி அவர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், மனிதநேய சிந்தனையாளர். மனிதத்துடன் இருப்போம் என்றுதான் சொல்லுவார். மனிதத்தோட இருப்போம். இலக்கியங்களை நம்முடைய தலைமுறையினருக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுப்போம். தமிழ் மொழியை வாசிக்க கற்றுக் கொடுப்போம். இலக்கியத்தை வாசிக்க கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றான். இலக்கியத்தை வாசிக்க தவறியவன் சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளுக்கு காரணமாகின்றான். இளைய தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் இலக்கியங்களை கற்றுக் கொடுப்போம். அறமும் அன்பும் தலைக்க பாடுபடுவோம்.
என்று சொல்லி மிக சிறப்பானதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த கவிஞர் எழுத்தாளர் வித்யாசாகர் ஐயா அவர்களுக்கும் லண்டன் சிவா பிள்ளை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியம்மா, அழகா சொன்னீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன, தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுக்கு ஒரு பரப்புரை அங்கத்தவராக இருந்து தமிழ்நாட்டில் முடியக்கூடிய அளவு உதவியை பெற்று இந்த தமிழ் துறை ஆரம்பிப்பதற்கு உதவ வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்வேன். மொரிஷியஸ்ல இருந்து அடுத்து மொரிஷியஸ் திரு நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நித்யானந்தன், மொரிஷியஸ் நித்யானந்தன் இருக்கிறீங்களா? எங்கோ மாறுபட்டு போயிட்டு நித்யானந்தம் அவர் இல்லையா ஐயா? அவர் இல்லையா? போயிட்டு போல இருக்கு. சரி, பரவாயில்ல. ஓகே, அடுத்ததாக நமக்கு உரை வழங்க இருக்கிறவர்கள் திருமதி ஜோதிலட்சுமி, கிருஷ்ணகிரி பள்ளிக்கூட பகுதியில் இருக்கும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தமிழ் ஆசிரியை. குழந்தைகளுடன் சுலபமாக, குழந்தைகள் மாத்திரமல்ல எல்லாரோடும் சுலபமாக மகிழ்ச்சியாக பழகக்கூடிய ஒரு ஆசிரியர். பல திரைக்கு பின்னால் ஓசை கொடுக்கிறவர். தமிழ்நாட்டிலே பல ஆசிரிய பயிற்சி புத்தகங்கள் இருக்கிறார்கள். அந்த பயிற்சி பட்டறையில் நான் நடத்திய பொழுது அதில் அவர்கள் சந்திச்சிருந்தார்கள். ஒரு நிமிஷம், அவர் வந்துட்டார். ஒரு நிமிஷம், பரசுராமன் வந்திருக்கிற வரேன். சொல்லுங்க ஐயா, வரீங்களா? மூர்த்தி, நீங்களுக்கு பேசுவீங்களா? நான் வந்து ஜோதி இருக்கிறேன். ஜோதிலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜோதிலட்சுமி, பேசுவீங்களா? மியூட் எடுத்துருங்க. ஜோதி, மியூட் எடுக்க இல்லையாம்மா? இல்லை பாரு. ஜோதிலட்சுமி, அவருடைய இணைப்பில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கின்றார். பார்த்துட்டு இருந்தாங்க, காத்திருந்தாங்க. வந்து விட்டார். மியூட் எடுத்துனமா? மியூட் எடுக்கலையே. மியூட், ரைட், ஓகே, பேசலாம். ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம். தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஜோதிலட்சுமியின் பணிவான நற்றமிழ் வணக்கம். ஆகச் சிறந்த ஆளுமைகளின் தமிழ் அணிவகுப்பு ஆனந்தம், பேரானந்தம். எல்லா நாடுகளிலிருந்தும் வந்துள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் நுண்மான் நுழைப்புலம் நிறைந்தவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். 3வது பன்னாட்டு கருத்தாடல் வலையரங்கில் கருத்துக்களை பகிர கேட்க கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றிகளை நவிழ்ந்து தொடர்கிறேன். SOAS லண்டன் பல்கலைக்கழகம் தனது 100 வருடம் பழமையான தமிழ்துறை ஆராய்ச்சி மற்றும் தமிழ் படிப்புகளை நினைத்து பெருமை கொள்வதை போல நாங்களும் பெருமிதமும் பெருமகிழ்வும் அடைகிறோம். இந்நிகழ்வை நடத்தும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நறுமணமுள்ள பூங்கொத்துகளாக பரிசளிக்கிறோம். மகாகவி பாரதியின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். ஆம், எத்தனை மொழிகள் இருப்பினும் தமிழை போல இனிதான மொழி உலகில் உண்டோ என
நிச்சயமாக இல்லை. உலகில் பழமை வாய்ந்த மொழிகள் என கருதப்படும் வடமொழி, சீனம், ஈப்ரு, லத்தீன், கிரேக்கம் ஆகியவற்றோடு வைத்து எண்ணப்படும் பெருமையுடையது நம் தமிழ் மொழி. கிபி 10ஆம் நூற்றாண்டில் எகிப்து நாட்டினை ஆண்ட மன்னன் சாலமன் என்ற அரசனுக்கு தமிழ் மன்னர்கள் கப்பல் மூலம் மயில் தோகை, யானை தந்தம், குரங்குகள், அகில் ஆகியவற்றை அனுப்பி வைத்தனர் என்ற செய்தி பழைய ஈப்ரு மொழியில் உள்ள விவிலிய நூலில் காணப்படுகின்றன. தொன்மைக்கான இலக்கிய சான்றுகள் தமிழ் கெழு கூடல் என்று புறநானூறும் தமிழ் வேழி என்று பரிபாடலும் மதுரை தமிழ்ச் சங்கத்தை குறிக்கின்றன. உழவுக்கு சிறப்பு பெற்ற நிலம் மருத நிலம். மருத நிலத்து பெருமை கருத்தை வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர். இசைக்கலை சான்றுகள் உலக மொழி உருவம் பெறுவதற்கு முன்பே இசை பிறந்துவிட்டது. பண்டைய கால தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளன. நரம்பின் மறைய என்று தொல்காப்பியம் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்ற இயல் இசை நாடக கலைஞர்கள் இருந்தமையும் அறிய முடிகிறது. தாலாட்டு என்பது குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவதாகும். ஒப்பாரி என்பது இவருக்கு ஒப்பார் எவருமிலர் என்று இறந்தவரை பற்றி பாடுவதாகும். இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் தமிழே பண்ணோடு தமிழொப்பா என்னும் தேவார பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதென்று நவிடும் தமிழர் ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பண்ணிசை வகுத்தனர். நிலைத்த மொழியாக இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் பலவாகும். இவற்றுள் 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தன்மையுடைய மொழிகள் சிலது. அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் ஆகியவை. இவற்றுள் ஈப்ருவும் லத்தீனும் வழக்கிலிருந்து போய்விட்டது. இன்னும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தமிழ் மொழியும் ஒன்றாக திகழ்வது நமக்கு பெருமையும். ஒரு மொழி நிலைத்து நிற்க பழமையும் வழமையும் மட்டும் போதாது. அம்மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக நிலை பெற வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு மிகுதியாக உள்ளது. செந்தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் காட்டும் அத்தனை உயர்ந்த மொழி பேச்சு மொழியாக இருக்காது என்கிறார் கால்டுவெல். ஏனெனில் பேச்சு மொழியிலிருந்துதான் இலக்கிய மொழியை புலவர்கள் உருவாக்கி இருக்க முடியும். சங்க இலக்கியம் செவியல் இலக்கியமாக இருப்பதால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் பேச்சு வடிவம் இருந்திருக்க வேண்டும். அதாவது பேச்சு மொழி இலக்கியம் இலக்கணம் என்ற வரிசையில் தோன்றுவிடலாம். தமிழ் மொழியின் சிறப்புகளாகும். தமிழில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை நீக்கிவிட்டாலும் இயங்கும் அளவிற்கு மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்டது நம் தமிழ் மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற மொழிகளுக்கு தாயாக விளங்குவதும் நம் தமிழ் மொழி. 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக திகழ்கிறது நம் தமிழ் மொழி. தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் என்ற முப்பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அகம், புறம் என்று வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்து தந்துள்ளது. திருக்குறள் மூலமாக வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்துள்ளது. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 ஆகும். இந்த அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலும் இல்லை என்று அறுதியிட்டு சொல்லலாம். தமிழ் இலக்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட மொழியாக திகழ்ந்து வருகிறது. தமிழின் தொன்மையை ஆராய்ந்து கண்டறிந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் மொழி சுமார் 50,000 ஆண்டுகள் பழமையுடையதாக இருக்கும் என அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நிரூபித்துள்ளார்கள். முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை நம் தமிழ் மொழி மட்டுமே உண்டு. அவற்றை முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பகுத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அகத்தியம் என்னும் நூல் முதற் சங்கத்தில் தோன்றிய முதல் நூலாக கருதப்படுகிறது. தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது. திருக்குறள், குறுந்தொகை போன்ற நூல்கள் கடைச்சங்க நூல்களாக கொள்ளப்படுகின்றன. சங்க இலக்கியங்கள் அகம், புறம் என்னும் இரு பிரிவுகளாக புலவர்களால் பாடப்பட்டிருக்கின்றது. களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை ஆகியவற்றை அகப்பாடல்களில் நிரம்பியிருப்பதை நாம் காணலாம். மன்னர் ஆட்சி முறை, வீரம், புலமை போன்றவை புறப்பாடல்களில் வெளிப்படுவதை நாம் உணரலாம். இத்தகைய பிரிவுகளை கொண்டு வாழ்க்கைக்கு வேண்டிய நற்சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் தமிழர்கள் சங்க இலக்கியம் தொடங்கி
இன்று பல பரிணாமங்களை கடந்து காலத்தை வென்று நிற்கிறது என்றால் இம்மொழியின் சிறப்பை என்னவென்று கூறுவது? எனவே தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பதை கருத்து. முதல் நூலான அகத்தியம் கிடைக்க பெறாத நிலையில் தொல்காப்பியம் வழிநூலாக கிடைக்க பெற்றது பெருமைக்குரிய விஷயம். எழுத்து, சொல், தொடர் போன்ற சீர்மையான முறையில் இலக்கண பகுப்புகள் செய்து கொடுத்தமை தமிழ் இலக்கண நூலின் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. அன்றும் இன்றும் என்றும் மாறாத தனித்தன்மையுடையதாக இலக்கண கோட்பாடுகள் விளங்கி வருவது மொழியின் தெளிவை நமக்கு சுட்டுகிறது. பிற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி கற்பதற்கு எளிமையானதாக கருதப்படுகிறது. எழுதுவதை போன்றே உச்சரிக்கும் தன்மை தமிழ் மொழிக்கு உண்டு. இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. இதனையே கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் அவர்கள் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழனின் மாண்புகளை நிகழ்ந்து பாடியுள்ளார். தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்கள் எண்ணிக்கை எண்ணடங்காது. பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நாளும் கற்றும் கற்பித்தும் போற்றும் இனமாக நாம் மாற வேண்டும் என்பதே என் ஆசை, இலக்கு. மருத்துவ மாமணி தாரா நடராசனின் தலைமையுரையில் சிலவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நூல்களுக்கு சங்க இலக்கியங்கள் என்று பெயர். அக்காலத்தில் தோன்றிய பாடல்கள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பட்டன. 8 தொகுப்புகளை கொண்ட ஒரு நூல் 8 தொகை. 10 தொகுப்புகள் உள்ள ஒரு நூலை 10 பாட்டு என்றும் அழைத்தனர். ஆகவே பாட்டும் தொகையும் ஒன்று கூடினால் சங்க இலக்கியமாகும். பலர் கூடியிருந்து பேசி மகிழ்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போக்கு நாகரீக முதிர்ந்த நிலையில்தான் மலரும் என்பார்கள். ஆகையால் புலவர் கூடியிருந்து முடிவு செய்ததன் விளைவாக சங்க இலக்கியம் உருவாயிற்று. பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பது வயது, உயரம், வகுப்பு பார்த்து பிரிப்பது போல புலவர்களும் பாடல்களை, அளவுகளை, வரிகளை கணக்கிட்டு பிரித்தார்கள். நீண்ட, நடுத்தர, குறைந்த அடிகளை உடைய பாடல்கள் என்று வகுத்தார்கள், தொகுத்தும் கூறினார்கள். நீண்ட அடியுடைய பாடல்கள் நெடுந்தொகை, இதற்கு அகநானூறு என்று பெயருண்டு. இது 13 அடி முதல் 31 அடிகள் உள்ளவை. அளவோடு கூடிய நடுத்தர அடிகளை கொண்ட நூல் நற்றிணை எனப்பட்டது. இது 9 அடி முதல் 12 அடிகள் உள்ளவை. இதற்கு அடுத்து குறைந்த அளவு தொகுப்படி அளவு கொண்டவை குறுந்தொகை எனப்பட்டது. குறுந்தொகை 4 அடிகள் முதல் 8 அடி வரையுள்ள பாடல்கள் அமைந்தவை. சங்க பாடல்கள் பலவற்றுக்கும் ஆசிரியர்களாக திகழும் கபிலர், பரணர், ஔவையார், நக்கீரர் முதலியோர் பாடல்கள் இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றிருப்பதையும் பார்க்கும் போது இது மற்ற நூல்களுக்கு முற்பட்டது எனவும் கூறலாம். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 401 பாடல்கள் உள்ளன. இப்படி பல எடுத்துக்காட்டுகளை விண்ணளவு அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழின் சிறப்புகளை கேட்டுக்கொண்டும் ரசித்துக் கொண்டுமே இருந்து விடலாம். இது வாழ்வின் தவம் அல்லவா? இறுதியாக உலக செம்மொழிகளில் முதன்மையான நம் தமிழ் மொழி. செம்மொழிகள் பல வழக்கொழிந்து இன்று இல்லை. இலக்கிய செழுமை கொண்டு உலகாள்கிறது. அவற்றை ஆய்வு செய்திட தமிழர்களின் கலை, இலக்கியம், பண்பாடு, ஓலைச்சுவடி, தொல்லியல், இலக்கணம், அகழாய்வு, வரலாறு, அரசியல், வாழ்வியல், இயற்கை மரபுகள் யாவற்றையும் உலக மாந்தர்கள் ஆய்வு செய்திட, பல மொழிகளில் ஒப்பாய்வு செய்திட, மொழி பெயர்த்திட ஆய்வு இருக்கை வேண்டும் வேண்டும் என உலகெங்கிலும் உள்ள தமிழ் அன்பர்களையும் நண்பர்களையும் பேருதவி புரிய விரும்பி கேட்டுக்கொண்டு, நானும் நட்புகளும் பண உதவி செய்வோம் என்றும் பரப்புரை தேவைப்பட்டால் பரப்புரையும் வழங்குவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறும் முன் டாக்டர் சிவா பிள்ளை அவர்களுக்கும் நிகழ்வை நடத்தக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை பகிர்ந்து விடைபெறுகிறேன். மீயன்பின் நன்றிகள். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நன்றி. வந்தே மாதரம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஜோதி லட்சுமி அம்மா, அழகாக கூறிய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு பரப்புரையாளராக இருந்து தமிழ்நாட்டிலிருந்து உங்களால் யார் யாரை அழைக்க முடியுமோ அவர்கள் எல்லாரையும் அழைங்கள் என்று தாழ்மை வேண்டிக் கொள்கிறேன். நல்ல செய்தி. திரு ப்ரொஃபசர் ஆர்வம் வந்திருக்காரு, பரசுராமன் ஐயா வந்திருக்கார்கள். அவருக்கு முதல் நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறீங்களா லைன்ல? மொரிஷஸ்ல இருந்து மொரிஷஸ் நித்யானந்தம்.
இருந்தார் இப்போ ஒரு நிமிஷம் வரும். Mr. Can you? Pillai, Yes, you Mr. can start. Pillai, vanakkam. I don't see him on the. No, I don't see okay. him on the list of participants. I called him. I could not Yeah, reach please. him. Yeah. So if he comes later, we can allow Sure, him. sure. Now I hand it over to you. அனைவருக்கும் you. வணக்கம். ப்ரொஃபசர் பரசுராமன் ஐயா வந்திருக்கிறாரு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் முன்கூடியே பங்கு பெற்ற முடியவில்லை. So I invite Mr. Dr. Parasuraman அவர்களை take over from me. Thank you, Mr. Parasuraman. Thank you. Thank you very much. First of all, my sincere apologies to all of you. There was some unfortunate thing that happened that took me away from the conference. But my sincere apology once again to all of you and to my elder brother Siva Pillai. Thank you for taking this initiative together with all the distinguished personalities who have spoken today on the importance for all of us to join together to ensure that we can revive and give new dynamism to the all SOAS. I think this is the most important thing we want to do in connection with this webinar of today. But let me salute all the distinguished personalities who have spoken before, who have contributed to this very important webinar, and whose main objective is for us to join together so that we can really promote Tamil language, Tamil culture globally. But here we are trying to do it through the School of Asian Studies, at the Tamil Studies Department at the SOS University of London. So I would like once again to thank all of you for your time, for your consideration, and for your contribution to this discussion. And I know it must have been very enriching for all of us, for all of you. And once again, I will get more information from Mr. Pillai from what I have missed. But let me join all of you in saying that I think it's very important for all of us, and this will be our legacy to the young and the future generation, that if we can revive the Tamil Department Studies at SOS University of London, I think we would have made a great contribution at this time, and this will be as a legacy for future generations also. I understand we have Kavinyar Vidyasar, who is with us, and we'll be very happy if you can say a few words on this occasion, and then I'll make my statement. Okay, Mr. Pillai? Mr. Fine. Pillai, is that okay? Yeah, that's fine. Then Mr. Nityanandam from Mauritius is on the line, I think. Nityanandan? Yes, he must be on the line. I Nityanandan, will check. He answered the phone now. Is he? Yeah. I'm checking On the channel. his name. Okay, while you can ask Mr. Vidyasar to say some few words, and then following up to Kavitha Ganeshan as well after that. Yeah, you give me all the names you want me to Mr. invite. Kavitha- வணக்கம். வந்துட்டார். Yes, he is there. Oh, Nityanandam, are you there? ஆமாங்கய்யா இருக்கேங்கய்யா. Okay. All right, அவ்வளவுதான். கரியே. Okay, carry on. okay. Hello, vanakkam. வணக்கம். Yes. Okay. I will just let me briefly introduce you. Yes. Mr. Nityanandan is from Coimbatore, but now based in Mauritius, Okay. and doing excellent work for the Tamil community, for Tamil language, and he's also teaching Tamil at the Mahatma Gandhi Institute. But more interestingly, he's working on his doctorate in Tamil, and I'm sure this will help him to bring still greater contribution to the promotion of Tamil language in Mauritius. But before I invite Mr. Nityanandan to address, I would like to commend Dr. K. Jyoti Lakshmi for her presentation. And thank you very much, Dr. Jyoti Lakshmi.
And now I have the pleasure of inviting Mr. Nityanandan to give us his message. Mr. Nityanandan, you have the floor. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கமே. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் அருட்சோதி ராமலிங்கர். அறிவால் அறிவாய் வாழ்ந்து காட்டினோர் அறம் வகுத்தோர் நினைவு கூர்வாம். அன்பார்ந்த உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய லண்டன் பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ் துறையை தோற்றுவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நம்முடைய ஐயா சிவபெருமானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சிவா பிள்ளையா தன்னுடைய முயற்சியை எடுத்து இந்த பணியை மிக சிறப்பானதொரு முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலகம் முழுவதும் பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் தம்முடைய அடையாளமாக தமிழ் மொழியையே தமிழின் பண்பாட்டையே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் நடப்பு மொழியாகவும் இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய இளைய தலைமுறை மேலும் மேலும் இந்த மொழி உணர்வை வளர்த்து கொண்டு நம்முடைய பழந்தமிழ் மொழியாகவும் உலகத்தில் ஒரு உற்ற முதன்மையான மொழியாகவும் திகழக்கூடிய நம் தாய்மொழியை வளர்க்க வேண்டும். அதற்கு இளைஞர்களிடையே ஒரு எழுச்சியையும் தமிழ் உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகளின் மூலமாக உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இதை உணர்ந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல தமிழ் உணர்வையும் தமிழ் மொழியையும் கொடுக்க வேண்டும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொல்லக்கூடிய வகையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பரப்புரையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே தமிழ் மொழி என்பது வணிக மொழியாக இல்லாமல் தாய் அன்போடு வாழ்க்கைக்கு தேவையான மொழியாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு தேவையான மொழியை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் என்பதை நாம் குழந்தைகளிடத்தும் இளைஞர்களிடத்தும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இது போன்ற தமிழ் துறையும் தமிழ் கல்வியும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும். பெற்றோர்கள் முடிந்தவரை தங்களுடைய வீடுகளிலும் தன்னுடைய குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது நம் தாய்மொழியாகிய தமிழிலே பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு மொழி உணர்வு என்பது கிடைக்கும். அந்த மொழியை பற்றி அறிவு வளரும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் எங்கு வேணாலும் சென்று கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் மொழியாகிய தாய்மொழியை நம் வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்தான் நமக்கு ஒரு நல்ல வளர்ப்பு நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது. அந்த தமிழ் உணர்வை நாம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். இன்றைக்கு பல நாடுகளில் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்தே பேச்சு தமிழ் இருக்கின்றது, ஆனால் எழுத்து தமிழ் இல்லை. ஒரு சில நாடுகளில் எழுத்து தமிழ் இருக்கின்றது, ஆனால் பேச்சு தமிழ் இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். எல்லா இடங்களிலும் எல்லா தமிழர்களும் பேச்சு தமிழிலும் எழுத்து தமிழிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அதுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கைகளை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மேலாண்மை கருத்துக்களை, நம் வாழ்க்கைக்கு தேவையான அறிவியல் கருத்துக்களை, நம் வாழ்க்கைக்கு தேவையான சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள். அந்த செல்வங்களை எல்லாம் நாம் எடுத்து செல்ல வேண்டும். முதலில் நம் குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். பின்பு இந்த சமுதாயத்திற்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நாம் நம் மொழியிலே நல்ல புலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்முடைய மொழியினுடைய நூல்களையும் நம்முடைய மொழியினுடைய சிறப்புகளையும் நாம் கற்றறிந்து இருந்தோம் என்று சொன்னால் அதை எடுத்து சொல்வதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும். இன்று
பள்ளிகளில் படிக்கின்ற பொழுது மேலை நாட்டு அறிஞர்களுடைய தத்துவங்களையும் மேலை நாட்டுக்காரர்களுடைய நூல்களையும் தான் நாம் அதிகம் கற்கிறோமே ஒழிய நம்முடைய அத்தகைய கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே நம்முடைய நாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறியாமையை நீக்க வேண்டும். வள்ளுவர், ஔவையார் போன்ற நீதி நூல்களை அருளிய அருளாளர்களுடைய நீதி நூல்கள், சங்க இலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் இல்லாத கருத்துக்களை யாரும் சொல்லவில்லை. அத்தகைய கருத்துக்களை எல்லாம் நாம் வெளிக்கொணர்ந்து மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இது போன்ற துறைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே இந்த துறைகளில் எல்லாம் நாம் மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது மேலும் மேலும் நம்முடைய மொழி வளர்ச்சி அடைந்து உலகத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். இன்றைக்கு படைப்பிலக்கியங்கள் என்பதுதான் ஒரு இலக்கியத்திற்கு கண்ணாடியாகவும் ஒரு இலக்கியத்தின் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அத்தகைய படைப்பிலக்கியங்கள் நம்முடைய மொழியிலே தற்பொழுது குறைந்து வருவதை நாம் காண்கின்றோம். அத்தகைய படைப்பிலக்கியங்களை, கதை, நாவல், புதினங்கள், கட்டுரைகள், கவிதைகள் போன்றவற்றை எழுதுவதற்கு நம்முடைய குழந்தைகளை தூண்ட வேண்டும். ஆசிரியர்களும் அதற்கு வழிகாட்டியாக இருந்து பல நூல்களை படைப்பதற்கு வழி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த படைப்பு இலக்கியங்கள் தன்மையும் எடுத்து காட்டுவதற்கு நிறைய பண்பாட்டு சிதைவுகள், புற தாக்கங்கள், புறமொழி தாக்கங்கள், புற இனத்தவர்களுடைய தாக்கங்கள் நம்மிடையே அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கு கடுமையாக ஒரு போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும். அதை நம்முடைய இல்லத்திலே இருந்து தொடங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடத்திலே இருந்து தொடங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடம் காலையிலிருந்து மாலை வரை பேசுகின்ற பொழுது நாம் நம்முடைய ஏனென்று சொன்னால் பிற மொழிகளை நாம் பிற இடங்களில் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழியை நம்முடைய குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றன. இந்த வலைத்தளங்கள் மூலமாக நம்முடைய தமிழ் சிந்தனைகளையும் தமிழ் கருத்துக்களை எடுத்து சென்று எல்லா இடங்களிலும் நல்ல வழிகாட்டியாக அமையும். மனமார்ந்த நன்றிகளையும் திருமிகு மேதகு ஆறுமுகம் பரசுராமன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயலை செயல்படுவதற்கு விரைவில் கொண்டு வருவோம் என்று உறுதியேற்று எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கொள்கையை நாம் எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். Thank you very much, Aya Nityanandam, for your contribution. And Mr. Siva Pillai, is Kavinyar Vidyasar available to make his message? Mr. Pillai? Hello? Dr. Kaviday Ganeshan is available. Oh, okay. I will invite you therefore to make your intervention. Okay. Thank you. Vanakkam. You're most welcome. Dr. Kaviday, you have the floor. Unmute பண்ணுங்க கவிதை. டாக்டர் கவிதை கணேசன் அன்மியூட் பண்ணல. ஹாய். வணக்கம். கேட்கிறதா? நன்றாக கேட்கிறதா? பேசுங்களையா. நன்றாக கேக்குது. நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் கொடுத்தா பேசுங்க. தமிழ்த்தாயை வணங்குகிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே.
சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு சொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்ற பாரதியின் சொல்படி இந்த மணிமொழி தீநுண்மை காலத்திலும் இணையத்தில் இணைந்து தமிழுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் பன்னாட்டு நெஞ்சங்களையும் வணங்கி வாழ்த்தி என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைய நிலையிலே நம்முடைய இந்த மாநாட்டின் மைய கருத்து SOS லண்டன் இவற்றில் தமிழ் வழி துறையினை பெருமைப்படுத்தவும் சிறப்பாக பணியாற்றுவதற்காகவும் நம்முடைய ஒத்துழைப்பையும் பல்வேறு வகையில் எந்த அளவிற்கு நம்மால் இயலுமோ அதை பணமாகவோ பொருளாகவோ மற்ற வகையில் பரப்புரையாகவும் செய்து பல்வேறு நாடுகளில் இணைந்திருக்கின்ற நம் தமிழ் நெஞ்சங்களை ஒன்று கூட்டி அவர்களிடையே இந்த பல்கலைக்கழகத்தின் துறையை ஆரம்பிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கமாக நடந்து கொடுக்கின்ற இந்த மாநாட்டை விலக்கி உலக நாடுகள் அனைத்தில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்றிணைத்து அந்த மக்களுடைய இளைய தலைமுறைகள் வருங்காலத்தில் மிக பெரிய அளவில் சிறப்புற இந்த துறையை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தவும் பரப்புரை செய்யவும் தேவையான உதவிகளை மற்றவர்களிடம் வாங்குவதற்காகவும் சிறப்பான செயல்களை ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. Pillai? You can invite Dr. Vidyasagar now. You unmute also, huh? Dr. Pillai, Vidyasagar on the line. He's on the line, okay. He is okay. Vanakkam. Vanakkam ஐயா. Go ahead. I now invite. மிக்க மகிழ்ச்சி ஐயா. பரசுராம் ஐயா அவர்களுக்கு மிக நன்றி கலந்த வணக்கம். நாங்க எங்களுக்கு உலக அரங்கு மத்தியில எங்களோட காலர் தூக்கி விட்டுக்கிற ஒரு விஷயத்துல இந்த ரூபா நோட்ல தமிழ் இருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு மதிப்பா நாங்க கருதுறது. எப்ப நாங்க மொரிசியஸோட பணம் பார்த்தாலும் அதுல எங்களோட தமிழ் இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கோம். அதனால அங்கிருந்து நீங்க இவ்வளவு முன் இந்த நிகழ்ச்சி நடத்தி தரணும்னு கேட்டு இவ்வளவு சிறப்பா அமைத்து தந்தமைக்கு மிகுந்த நன்றி கலந்த வணக்கம். உலக தமிழர்கள் அனைவரும் இவ்வாறு இதே ஆர்வத்தோடு ஒன்றுபட்டு இந்த பரப்புரையை உலகெங்கும் உலக தமிழர்களின் காதுகளில் கொண்டு சென்று அனைவரும் கூடி எல்லோரும் நாம் முன்பு அறிவித்ததை போல கோடான கோடி தமிழர்கள் பெரும் செல்வத்தோடும் பெரும் வளத்தோடும் நல் மனத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கோடான கோடிகளையோ லட்சத்தையோ கொடுக்க வேண்டாம். ஆனால் கோடான தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ரூபாய் கொடுத்தால் கூட நாளையே உலக அரங்குகளில் தமிழ் மணக்கும், தமிழ் என்றும் சிறக்கும், தமிழ்துறை நடந்தே தீரும். அதற்கான ஏற்பாட்டை எல்லோரும் எடுக்க எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் மனம் நிறைந்த வாழ்த்தினை இங்கு பங்கு கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக சிறப்பாக தமிழின் தொன்மைதனை தமிழை உணர்வுபூர்வமாக அழகாக எடுத்து வைத்த இதுவரை பேசிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை பாராட்டி, குறிப்பாக மொழியின் சிறப்பு கலையினோடாக நிலைக்க வேண்டும் என்று அழகாக பேசியிருந்த அனைவரையும் நன்றி பாராட்டி, மொழியின் தன்மை மொழியை பேச பேசத்தான் நிலைக்கும். அதுபோல் மொழிக்கான பெரும்பற்றுதலாக தாய்மொழியில் அழகிய தனித்தமிழில் எல்லோரும் பெயர் சூட்டி தனது பிள்ளைகளின் வழியாக இன்று கூட பரசுராம் என்று கேட்கும் போதோ, முனுசாமி என்று கேட்கும் போதோ, கந்தசாமி என்று கேட்கும் போதோ, எழில் கேட்கும் போதோ, தாமரை என்று சொல்லும் போதோ, மல்லிகை என்று சொல்லும் போதோ நேரடியாக நமக்கு தெரியும் நம்முடைய வம்சாவழி தமிழ் என்று. அதுபோல் நம்முடைய மொழியை இனத்தை பறைசாற்றும் விதமாக அழகாக தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்பதை முன்வைத்து என்னால் இயன்ற வரை இந்த தமிழ்துறை நிலைக்கும் வேண்டும்.
துவங்குவது மட்டுமல்ல, தொடர்ந்து நடக்கும். என் மூச்சு வரை நானும் உடனிருப்பேன் என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இப்போதும் கூறி அனைவரையும் அதற்கு ஒத்திருக்க வேண்டி கேட்டுக்கொண்டு மிக நன்றியோடு அனைவருக்கும், எங்கள் பொறுப்பாளர்கள், பரப்புரையாளர்கள் அனைவரையும் மிக நன்றியோடு பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க ஐயா, வாழ்க தமிழ், வாழ்க எம் தமிழர்கள், வாழ்க பல்லாண்டு. வணக்கம். நன்றி வித்யா சார், மிக்க நன்றி. Okay, you on your hand now. You are the last. Thank you very much. Yes, I would like to thank Kavinyar Vidya sir for his contributed message and his encouragement to the initiative. And also, I would also like to thank Dr. Kavide Ganesan for his presentation. Well, Mr. Sivapillai, is that the concluding note? Yes, that's the conclusion now. Okay, I'll say a few words and then you can make the conclusion. You are the one who are doing the conclusion, right? Yeah, okay. Let me first of all say how important this initiative is, and all of us who have joined this evening for the program realize that with SOAS being revitalized, re-energized, we will be able to offer to bring the Tamil culture in a very strong position in the center of Europe, in the center of the world, I would say. And having it located at the University of London is by itself a very, very good, great initiative taken years back. It has done some good work already, but now due to lack of funds, it is having a lot of difficulty, and we couldn't implement the idea of a Tamil chair at the SOS Tamil Studies Department. So I would therefore, I think we all realize the importance of this, whereby with this revitalized Tamil studies at the SOS library, in the SOS department of the university, that would provide a lot of possibilities for making available online a number of acquired and very, very old manuscript that could serve the cause of promoting Tamil language and Tamil culture. It will also entail the modernization of the access to the resources on Tamil studies in the SOS library, so that people around the world, the diaspora around the world, can have access to the resources that they have there. And the other significant thing is that in UK, in London, at this prestigious university, we have been blessed to have a Valluvar statue there, a bust of Valluvar, and there a great symbol, and that was a donation by the Tamil Nadu government in 1996. And this by itself needs get all of us to reflect how important this SOS and Valluvar statue being there, how important it is for all of us. And therefore, I believe it's important for all of us to mobilize, to garner support, so that we can give to the SOS the means that it needs to be able to offer this program globally. And just as I would like to add that with regards to Valluvar itself, as you are aware, we have been doing a lot of promotion of Tirukkural, first at various levels, various international conferences, and now we are planning to have a global conference at UNESCO, Paris, so that we can take Tirukkural to the whole world. I believe it's our duty, all of us, to ensure that Tirukkural can serve a greater purpose at this time when the world is facing so much crisis and so much, challenges. So therefore, the whole idea that we had been canvassing since 4 years now is to take Tirukkural to the world. We had organized a series of conferences, and now we were supposed to do it this year, but because of COVID, we could not do it.
So we will plan now to do it next year, depending on the situation. But there's an important development. The Tamil Nadu government itself, Minister Pandya Rajan, and the government has come up with a very firm resolution, and they have provided a budget so that they can work together with all the organizations so that we can organize this conference at UNESCO in Paris eventually next year. And that will be the major move for us to bring together all our scholars, and then ensure that UNESCO give us all the support for a full recognition of Tirukkural as an instrument for global peace and harmony. And here I would like to say in a few words that Tirukkural is the perfect instrument at this point in time when the world is facing so many challenges, and Tirukkural, the teachings of Valluvar, is certainly a very powerful instrument so that it can help the world bodies like United Nations and UNESCO to make a great contribution to ensuring world peace and harmony. And for this, I would like to connect Tirukkural with UNESCO. In the UNESCO Constitution, in the preamble itself, it says, since wars begins in the minds of men, it is in the minds of men that the defenses of peace must be constructed. So this very, very powerful statement, I believe, can find a lot of, guidance from Tirukkural. And that's why we are connecting Tirukkural to UNESCO. And we hope now with the Tamil Nadu government coming on board and with the central government of India coming on board, we'll move towards this great achievement. But in the process, it is very important for us at the same time to support SOS Tamil Studies, because that will be a major pillar, for the world over, for the diaspora and for the whole world to look at Tirukkural with still greater consideration. So, and as we know, this year is the 200 years birth anniversary of G.U. Pope, the eminent person who translated Tirukkural into English and who came from Oxford University. This is also another remarkable moment. And by connecting G.U. Pope contribution, by trying to bring on board the University of Oxford, and by bringing together University of London, SOAS, I believe all this will together create a great momentum with the Tamil Nadu government and with the central government of India and all the diaspora joining together. That will be something very, very important. So my appeal to all of you, I have myself committed to making some financial contribution to the initiative. I believe each one of us, whatever we can, I believe each one of us, most of us are senior people, senior citizens. I believe it's our duty, and it's sacred duty, I must say, to as a good tribute to Valluvar, but also in the name of Tamil language, Tamil culture, is good for each one of us can make a contribution for this initiative, but also encourage our friends, all those that we know, to come forward and support this initiative. And at some point in time, Mr. Pillai, it might be useful to have a discussion on the way we can revitalize the activities of the Tamil department, the Tamil chair that we propose to have at SOAS. I believe with these few words, I hope we will rally the support that we need. We'll get each one of us to make an effort and mobilize maximum we can so that this could be a reality, that we can enhance the status and the service that SOS Tamil Studies can do from University of London and to the whole world. Certainly with great support from Tamil Nadu, which is where we have the birthplace of Valluvar, and Tamil Nadu itself being the center
of all the major development in culture and Tamil language. So together with all that, let's pray that we can move forward and reach our objective. So with these words, Mr. Siva Pillai, let me invite you now to say a few words. Thank you very much, Professor Raman. Your suggestions are very good. As you said, we must have sit together and discuss this matter about the Tamil studies and how we can take it forward. Your experience will be very helpful for us. I'm sure you will share the meeting and guide us how to go, where to go, which way to go. Meanwhile, I'll ask Vidyasar on the line again to say a few words in English because you didn't realize that you didn't understand the whole Tamil. Vidyasar, are you there? Vidyasar? Yeah. Hello. Yeah, I am here. Yes, sir. I just want to say thanks to our Parasuram sir. So it's really not just glad, it's our proud you are with us. I believe that you can understand what I spoke, my Tamil, correct? Very little, unfortunately. I got that because I'm saying in my language we have million Tamilian people in all over the world. We don't want to pay any million or billion or even the 1,000 rupees. Just all our million people should spend only 1 rupee each of them. So we can very hill and easily tomorrow we can put our chair for Tamil all over the world. That's what I'm saying. So I got that it was not understood, but we're proud because even we are talking about Cholas, Pandyas or the kings, but not only because of the kings, the Tamil still today we have. We have Tamil because such a you person, such Siva Pillai, such a Dharmendra, so many people all over the world in any some corner they are working for Tamil. That is a big hope and support we are having. That the reason Tamil is today. So we, I think you know that the Che Guevara always says, where is the revolution? The revolution brought up, those are our family. So I'm always feel that who talks about Valluvam, who talks about Aram, who talks about our language, they are our family. So I feel very close to you, sir. So thanks a lot. And we hope, we have big hope we can soon start this Tamil study in UK in SOAS University. So we do all part of our side, whatever we can do for that. Thank you so much. Thanks a lot. God bless you. And thank you very we much. are with you and we are together. Thank you. Thanks a lot. Thank you very much. Thank you. The conclusion is at the last event is our organizer, Mr. Sadhya Murthy, say a few words or vote of thanks. Thank you very much. All right. Okay, thank you. Sadhya Murthy, நன்றிகளை சொல்லுங்கள். மியூட் எடுக்கல, மியூட் எடுத்துருங்க, மியூட் எடுக்கல சத்யமூர்த்தி. நான் மியூட் சத்யமூர்த்தி மியூட் எடுக்கல. Unmute. Yeah, please. That's correct. Now it's okay. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆங்கிலத்தில் சொல்லுங்க கடைசி. இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக நெறிப்படுத்திய சிவா பிள்ளை அவர்கள் மற்றும் முனைவர் ஆர்மம் பரசுராமன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். வரவேற்பு உரை வழங்கிய எமது மலேசிய பரப்புரை பொறுப்பாளர் திரு சுவ நற்குணன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். எமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை வழங்கிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், ஆர்வலர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இன்றைய நிகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய திரு செலின் ஜோர்ஜ் மற்றும் தேவரன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் காக்க, தமிழ் தேரெழுத்து, தமிழுக்கு பெருமை சேர்க்க, தமிழின்பால் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி அடுத்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும்
சந்திப்போம். நன்றி, வணக்கம். We thank you for all on behalf of Tamil Studies UK. We thank you again. Thank you very much. Thank you, Mr. Jamul. Thank you very much for all. Yes, go on. Mr. Pillay, I would like to add, let us now prepare a good campaign to mobilize resources so we can reach our objective, right? Sure, I'll be happy to send out to my contacts, we'll prepare, you have a letter already, an appeal, we can send it out to various people in the diaspora. So let's all of us try now to connect with people who can contribute, right? So that we can progress on that field also. It's very important for us to keep a target, right? That by December this year, we should at least progress. Great, and then we'll continue. I will also try to get the Tamil Nadu government, once with that committee which met for the UNESCO Tirukkural, I believe the Minister Pandya-Rajan, we should get him also involved. And this is the way for us to move forward. I believe, okay? Yeah, sure. Thank you. Let's do some concrete action now, so that we can move and reach our objective. Celine, are you there? Celine? தேவரன் தான் நிக்கிறார். Celine, go ahead, okay. Devran, do you want to say some words towards his you want the committee as well? Why not say something in English so we can understand? Okay, thank you very much for everyone, especially Dr. Arumugam Parasuraman being with us and giving us directions or welcoming and supporting our cause, and all the others, those who are here. நான் தமிழிலும் வாழ்த்த விரும்புகின்றேன். இங்கு பங்கு பற்றிய அனைவருக்கும், பேச்சாளர்கள் அனைவருக்கும் நாம் சிறந்தாழ்த்தி எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். So in English, thank you very much for all of the participants and the viewers in here. Please support our cause in due course. Thank you. And also thank you for all the audience who are here last 1-2 hours, I think, and all the good numbers there. Very pleased to see that. I'm sure all the message has gone, and we will work together as an umbrella organization with the guidance from Dr. Parasuraman, from Parasuraman, and we will start, as he said, we will start from now to campaign how we can raise the fund for the Tamil Studies UK. Thank you very much for participants. We'll see you again next time. Thank you. Thank you, Dr. Parasuraman. Thank you for joining us with the last minute. Thank you. Yeah, thank you. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி.